பிரியாணி இஸ் ஆல்வேஸ் அன் எமோஷனுங்க. அது நான்வெஜ் பிரியாணியாக மட்டும்தான் இருக்கணும்னு இல்லையே, வெஜ் பிரியாணியாக கூட இருக்கலாம் தானே. அதை இந்த மாதிரி டேஸ்டியாக ரெடி பண்ணி கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். இன்றைக்கி வெஜ் பிரியாணி நான் எப்படி செய்வேன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் நெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை வதக்கி விடுங்க. அது வதங்கிட்டு இருக்கும் போதே நான் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி, கை நிறைய புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அதை நான் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு காய் ஒரு 2 to 3 minutes மட்டும் வேக விட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு மீதி 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டாப்பிங்காக கொத்தமல்லி இலை, நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு 3 minutes லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.